ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ்க்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண போறேன். மெஷின் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, இந்த பேசிக் விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டிச்சஸ் நீட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் மெஷர்மெண்ட். டெய்லரிங்கில் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான். மெஷர்மெண்ட் சரி இல்லாட்டி பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வரவே வராது. ஸோ பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் நார்மல் ஃபிட்டிங்கில் மெஷர்மெண்ட் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். பிகினர்ஸ் நிறைய பேர் இக்னோர் பண்ணுற ஒரு விஷயம் இது. ஸோ ட்ரெஸ் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டே ஆகணும், இல்லாட்டி ஃபிட்டிங்க்கு ப்ராப்ளம் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் செலெக்ஷன். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எல்லா ஃபேப்ரிக் சூட் ஆகாது. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து சிம்பிளான ஃபேப்ரிக்ஸ் லைக் காட்டன் இல்லாட்டி ரயான் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சில ஃபேப்ரிக்ஸ் லைக் சில்க், ஷிஃபான், ஜார்ஜெட் எல்லாம் ஸ்டிச் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பிகினர் லெவலுக்கு காட்டன் அண்ட் ரயான் தான் பெஸ்ட் செலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கிங் அண்ட் கட்டிங். நீங்கள் மார்க்கிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங்கோட பாதி வேலை முடிஞ்சது. ஸோ மார்க்கிங் பண்ணுறப்போ கரெக்டாக சாக் வச்சு மார்க் பண்ணணும். கெஸ்ட்டில் மார்க் பண்ணாதீங்க, கெஸ்ட்டில் கட் பண்ணாதீங்க. ஸோ பிகினர்ஸோட மிஸ்டேக் இதில் அப்படின்னா மார்க் பண்ணாமல் டைரெக்டாக கட் பண்ணுறது தான். ஸோ அது பண்ணாமல் எப்போவுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங். ஸோ மெஷின் ஸ்டிச்சிங் மட்டும்தான் டெய்லரிங் அப்படின்னு நினச்சா அது தப்பு. ஹேண்ட் ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். பட்டன்ஸ், ஹெம்மிங் அண்ட் ஸ்மால் ஃபினிஷிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹேண்ட் ஸ்டிச் தான் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் பேஷியன்ஸ். டெய்லரிங், டிசைனிங், ஸ்டிச்சிங் எல்லாமே ஒன் டேயில் வர்றது இல்லை. பேஷியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்பவே தேவை. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஸ்டிச்சிங் சரியாக வரலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு பெட்டர் ஆகும். ஸோ பொறுமையாக ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பிகினர்ஸோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது. அதே மாதிரி பர்ஃபெக்ட் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் மிஸ்டேக்கு பயப்படுறதும் தான். மிஸ்டேக்ஸ் இருந்தால் தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லரிங் அண்ட் டிசைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான பேசிக்கான டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். பாய்.